ஒரு செமையான போன்ல நல்ல கேமரா சென்று பார்த்திருப்பீங்க. பட் ஒரு செமையான கேமராக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு போனை வந்து பார்த்திருக்கீங்களா? அதான் இந்த புதிய Vivo X300 Ultra. இது சரியான போனும் கூட. ஐ மீன் லிட்டரலா இது ஒரு கேமரா தான். இதுல நீங்க ஜூம் லென்சஸ்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் கடந்த ஒரு சில வாரங்களா இந்த போனை நான் என்னோட பிரைமரி போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் iPhone 17 Pro Max வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ இந்த போனோட கேமராஸ் பத்தி பாக்குறப்ப iPhone 17 Pro Max ஓட கம்பேர் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறதை நான் சொல்றேன். சொல்லுங்க. அண்ட் நம்மளோட ரீசன்ட் வீடியோஸ்ல இருக்க மாதிரி இந்த வீடியோலயும் ஒரு கிவ்அவே இருக்க போகுது. சோ வீடியோ கடைசி வரை பாருங்க. சர்ப்ரைஸ் கிவ்அவே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த Vivo X300 Ultra ஓட கலர்ஸ்னு பாக்குறப்ப என்கிட்ட இந்த Eclipse Black கலர் தான் வந்திருக்கு. பட் Victory Green அப்படின்னு சொல்லிட்டு ஒரு dual டோன்ல ஒரு சம கலரும் வந்திருக்கு. IP68 அண்ட் IP69 ரேட்டிங் வந்திருக்கு. அண்ட் போனோட ஓவரால் பில்ட் குவாலிட்டியுமே சாலிடா வந்திருக்கு யூஸ் பண்றப்ப. It was perfect. அடுத்த டிஸ்ப்ளே பாக்குறப்ப 6.82 இன்ச் LTPO AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு 2K Zeiss மாஸ்டர் கலர் டிஸ்ப்ளே. அண்ட் இதுல ஸ்மார்ட் அடாப்டேஷன்ல 1 Hz ல இருந்து 144 Hz வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் போகும். பீக் பிரைட்னஸ் 4500 nits வரையும் இருக்கும் அப்படிங்கற போல சொல்லிருக்காங்க. செம பிரைட்டான நல்ல டிஸ்ப்ளே பேனல் இது. அவுட்டோர்ல யூஸ் பண்றப்பயுமே சூப்பரா வந்து இருந்துச்சு. நல்ல பிரைட்டான டேல யூஸ் பண்றப்பயும் டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ட் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சரும் நல்லாவே ஒர்க் ஆகுது. HDR10+ அண்ட் Dolby Vision சப்போர்ட் வந்திருக்கு. ஓவரால் இது வந்து ஒரு கலர் அக்யூரேட்டான பேனல். நம்ம போட்டோஸ்லாம் வந்து போன்ல ஆன் தி கோல எடிட் பண்ணனும் அப்படினாலுமே இது ஒரு நல்ல பேனல். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ். இது என்னதான் ஒரு கேமரா சென்ட்ரிக்கான போனா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையும் வைக்காம ஃபிளாக்ஷிப் சிப் வந்து கொடுத்திருக்காங்க. Snapdragon 8 Elite Gen 5 ப்ராசஸர் 3 nm ப்ராசஸிங்ல பண்ண அந்த ப்ராசஸர் தான் இந்த போன்ல வந்திருக்கு. 12GB LPDDR5X Ultra Pro RAM, UFS 4.1 512GB ஸ்டோரேஜும் இந்த போன்ல வந்திருக்கு. Geekbench and AnTuTu ஸ்கோர்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம். கேமிங் பொறுத்தவரை இந்த போன்ல எந்த ஹெவி கேம்ஸா இருந்தாலும் தாராளமா வந்து விளையாட முடியும். நல்ல FPSல BGMI, Call of Duty இதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். எந்த ஒரு ஹிக்கப்ஸ் எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்ஸும் இல்லாம இந்த கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தா வந்து இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ மல்டி டாஸ்கிங்க்குமே இந்த 12GB RAM, UFS 4.1 ஸ்டோரேஜ் இருக்கிறதுனாலயும் போன்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து செமையா வந்து இருக்கு. சோ எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும் இந்த போனால தாராளமா ஹேண்டில் பண்ண முடியும் இந்த சிப்பால. I am the only one, super one. அண்ட் ஆல்சோ நான் கேமிங் அப்பயுமே ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்து இந்த போன் போகவே இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் ஒரு நல்ல போன். சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப Origin OS 6 Android 16 அடிப்படையா கொண்டு வந்து வருது. இந்த Origin OS 6 பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ரொம்பவே ஸ்மூத்தா வந்து இருக்கு. UI லாக்ஸ்லாம் வந்து இல்ல. Origin OS எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த Origin Island மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் ரொம்பவே டே டு டே லைஃப்ல ஹெல்ப்ஃபுல்லா வந்துருந்துச்சு. அப்டேட்ஸ் பொறுத்தவரையும் Vivo 5 வருஷத்துக்கு OS அப்டேட்ஸும் 7 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வரும் அப்படிங்கிற போல சொல்றாங்க. அடுத்த சென்சார்ஸ் பாக்குறப்ப 19 5G பேண்ட்ஸோட டுவல் சிம் சப்போர்ட்டோட வந்து வருது. NFC சப்போர்ட்டும் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்தவரை 3D அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நல்லாவே வந்து டீசென்ட்டான வால்யூம் லெவல்ஸ்ல கிளியரா வந்திருக்கு. மேக்ஸிமம் வால்யூம்லயும். எப்படி கிளாரிட்டி? அடுத்து பேட்டரி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கேமராவும் இருந்து பேட்டரி லைஃப் ரொம்பவே முக்கியம். சோ அதுக்காக இதுல 6600 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 100 வாட் ஃபிளாஷ் சார்ஜர் பாக்ஸோட வருது. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங்க்கு 40 வாட் ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. சோ என்னோட இன்டென்ஸான யூஸ்லயும் 1.5 நாளைக்கு இந்த பேட்டரி லைஃப் வந்து வந்துச்சு. நார்மல் யூசர்ஸா இருந்தீங்கன்னா 2 நாள் கிட்டக்க பேட்டரி லைஃப் கண்டிப்பா வந்து வரும். நான் ஒரு நாள் அதிரப்பள்ளி ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்தேன். சோ நிறைய கேமரா சாம்பிள்ஸ், நிறைய போன், இன்டர்நெட் எல்லாமே யூஸ் பண்ணி அந்த டே எண்ட்ல எனக்கு 35% பேட்டரி வந்துருந்துச்சு. சோ பேட்டரி லைஃப் இந்த போன்ல செமையா வந்திருக்கு. எல்லாமே நல்லா இருக்குங்க. அடுத்து இந்த போனோட ஹைலைட் கேமரா பத்தி பேச ஆரம்பிக்கலாம். பேக்ல ட்ரிபிள் பேக் கேமராஸ் கொடுத்திருக்காங்க Zeiss ஓட சேர்ந்து. பிரைமரி 200 மெகாபிக்சல் Sony Alenia 901 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இத வந்து Zeiss ட்ரிபிள் பிரைம் லென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இதுலயே டெலிஃபோட்டோ லென்ஸ் கேப்பபிலிட்டிஸும் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சோனியோட 200 மெகாபிக்சல் சென்சார் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டெலிஃபோட்டோ கேமராக்கு 200 மெகாபிக்சல் HP0 சென்சார் OIS ஓட வந்து இருக்கு. இது வந்து 85mm ஃபோக்கல் லென்த் இருக்கிற Zeiss gimbal grade APO டெலிஃபோட்டோ கேமரான்னு சொல்லி சொல்றாங்க. இத தவிர அல்ட்ரா வைடுக்கு 50 மெகாபிக்சல் 14mm Zeiss அல்ட்ரா வைட் லென்ஸும் இருக்கு. அண்ட் ஆல்சோ இது எல்லாத்தையும் தவிர ஒரு சின்ன கலர் சென்சாரும் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமராக்கு 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இத தவிர இந்த டெலிஃபோட்டோ எக்ஸ்டெண்டட் கிட்ஸ் அப்படிங்கறத தனியா வந்து சேல் பண்றாங்க. இத நம்ம தனியா வாங்கணும். 200mm and 400mm ல வந்து விக்கிறாங்க. நான் மோஸ்ட்லி இந்த 400mm வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி டெலிஃபோட்டோ எக்ஸ்டெண்டட் கிட்ஸ் அட்டாச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு கேஸும் வந்து கொடுக்குறாங்க. இதுல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஒரு இமேஜிங் கிரிப்பும் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஸ்ட்ரீட் சைடு போட்டோகிராஃபில அடிக்கடி போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா அது ஹேண்டியா வந்திருக்கு. நிறைய கண்ட்ரோல்ஸோட. அண்ட் வீடியோஸ்னு பாக்குறப்ப பேக்ல இருக்க எல்லா கேமராஸாலையும் 4K 120 FPS ல எடுத்துக்க முடியும். 8K வீடியோ சப்போர்ட் இருக்கு. ஃப்ரண்ட்ல 4K 60 FPS வரையும் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் லாக் வீடியோஸும் எடுத்துக்கலாம். இந்த போனுக்கு கேமரா தான் மெயின் சொல்லிட்டேன். சோ அதுக்கு தகுந்த மாதிரியே கேமரா மாடியூல் செம்ம பெருசா வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னொரு போன் அளவுக்கான திக்னஸ்ல இது வந்து இருக்கு. அண்ட் இந்த கேமரா மாடியூல் கொஞ்சம் ஹெவியாவும் இருக்கிறதுனால சோ போனை சிங்கிள் ஹேண்டா யூஸ் பண்றப்ப போன் பயங்கர டாப் ஹெவியா வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா இல்லாத மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. பட் ஒரு கேஸ் வந்து யூஸ் பண்றப்ப மோஸ்ட்லி அது வந்து கொஞ்சம் குறையுது. சோ இந்த போனோட கேமரா பத்தி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா நீங்க போட்டோஸ்க்காக பெஸ்டான ஒரு போன் வாங்கணும்னா கண்டிப்பா இதுதான். வீடியோஸ்லயுமே இந்த வட்டம் Vivo வந்து லெவல் அப் வந்து பண்ணிருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் நீங்களே வந்து பார்க்கலாம். போர்ட்ரேட் மோடுக்கு Zeiss மல்டிஃபோக்கல் போர்ட்ரேட்டை பயன்படுத்தி 14mm ல இருந்து 135mm வரையும் போர்ட்ரேட் ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நிறைய அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரீஃபைண்ட் அப்படிங்கிற மோட்ல யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கலர் அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் உங்களுக்கு பஞ்சியா சோஷியல் மீடியா ரெடியான போட்டோஸ் வேணும் அப்படின்னா விவிட் அப்படிங்கிற மோட யூஸ் பண்ணலாம். பட் என்ன பொறுத்தவரை ரீஃபைண்ட் மோட்ல ஸ்கின் டோன்ஸ் வந்து நல்லா இருக்கு. டைனாமிக் ரேஞ்சா இருக்கட்டும், டீடைல்ஸா இருக்கட்டும், கலர்ஸா இருக்கட்டும், இந்த போன்ல இருந்து எடுத்த போட்டோஸ் எதுலயுமே
டிசப்பாயின்ட் பண்ணல. லோ லைட் ஷாட்ஸ்லயும் கிரெயினியா இல்லாம நல்ல டீடைல்ஸோட சூப்பரா இருந்துச்சு. இந்த எக்ஸ்டெண்டர் கிட் வச்சு எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட நான் இருந்த இடத்துல இருந்து வியூ இதுவா வந்து இருந்துச்சு. பட் இந்த எக்ஸ்டெண்டர் கிட்ட பயன்படுத்துறப்ப இந்த ஷாட்ஸ் என்னால எடுக்க முடிஞ்சு. அதே மாதிரி ரூம்ல இருந்து கண்ணுக்கே தெரியாத அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இந்த எக்ஸ்டெண்டர் கிட்ட வச்சு எடுக்கிறப்ப இந்த ஷாட்ஸ் என்னால எடுக்க முடிஞ்சு. ஸோ எனக்கு வந்து நீங்க போட்டோகிராஃபிக்காக இந்த ஃபோன் வாங்குறீங்க, நிறைய ஜூம் பண்ணி ஷாட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்டர் கிட் கண்டிப்பா ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதை பயன்படுத்தி எடுத்த போர்ட்ரேட்ஸுமே செமையா வந்துருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு சில ஷாட்ஸ் இந்த ஐபோன் அண்ட் விவோ ரெண்டே யூஸ் பண்ணி வந்து எடுத்தேன். அதை சைட் பை சைடா வந்து பார்க்கலாம். பிரைமரி கேமராவோட டீடைல்ஸ் கண்டிப்பாவே விவோல வந்து பெட்டரா வந்திருக்கு. டைனாமிக் ரேஞ்சை பொறுத்தவரையும் ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஷேடோஸ் வந்து ஐபோன்ல கொஞ்சம் பெட்டரா வந்து கேப்சர் ஆச்சு. பட் ஹைலைட்ஸ் வந்து டீடைல்டா வந்து விவோல தான் வந்து இருந்துச்சு. ஹியூமன் ஸ்கின் டோன்ஸ் ரெண்டுலயுமே நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி V5 அப்படிங்கிற மோட்ல வச்சு எடுத்தீங்கன்னா கலர் அக்யூரேட்டான ஸ்கின் டோன் உங்களுக்கு விவோலயும் கிடைக்கும். அண்ட் லோ லைட் ஷாட்ஸை பொறுத்தவரையும் விவோ தான் பெட்டர். நிறைய டீடைல்ஸோட நல்ல ஷாட்ஸ் வந்து உங்களால விவோல வந்து எடுக்க முடியும். ஐபோனோட ஷாட்ஸ் சைட் பை சைடா நீங்க வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஓவர் ஷாட் பண்ணா சில நேரங்கள்ல விவோ வந்து இருக்கிறது உண்மை. பட் ஹியூமன் போர்ட்ரேட்ஸ்க்கு பெஸ்ட் அப்படின்னா கண்ணை மூடிட்டு விவோ தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் இதுல பல ஃபோக்கல் லென்ஸ்ல உங்களால போர்ட்ரேட்ஸ் வந்து எடுக்க முடியும். அதோட நேச்சுரலான பிளருமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆண்ட்ராய்ட்ல மோஸ்ட் காமனா அந்த பிரச்சனையான அல்ட்ரா வைட்ல இருந்து பிரைமரி கேமரா ஸ்விட்ச் ஆகிற அந்த டிஃபரன்ஸோட கலர்ஸ் இல்ல அப்படின்னாக்கா டைனாமிக் ரேஞ்ச் அந்த டிஃபரன்ஸுமே வந்து விவோல வந்து கம்மியா இருக்கு. ஸோ இதுல நேச்சுரலா ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கப்ப அந்த ஃபோக்கல் லென்ஸை ஷிஃப்ட் பண்றப்ப சேஞ்சஸ் அவ்வளவா இல்ல, which is a huge thing. அண்ட் இதுல நீங்க போர்ட்ரேட் வீடியோஸும் வந்து எடுத்துக்க முடியும். இந்த ரெண்டுல எது உங்களோட பிக்ஸ்ங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓவரால் நீங்க ஒரு செமையான ஃபோன் வாங்கணும், நல்ல போட்டோஸ் எடுக்க, போர்ட்ரேட்ஸ் எடுக்க, ஜூம் ஷாட்ஸ் எடுக்க, பட் அதே நேரத்துல நல்ல பேட்டரி லைஃப் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பாவே இந்த Vivo X300 Ultra உங்களுக்கான பிக்கா இருக்கலாம். 16 இந்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா 1,60,000 ரூபாய்க்கு இந்தியாவில் சேல் பண்ணாங்க. வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வீடியோலயே டேக் பண்ணிருக்கேன். இப்போ நான் சொன்ன அந்த கிவ் அவே பாட்டுக்கு வந்து வரலாம். இந்த போனோட பிரைமரி கேமரா 200 மெகா பிக்சல் பிரைமரி கேமரால எந்த கம்பெனியோட சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க நான் சொன்னேன் அப்படிங்கறத கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. சோ அதுல கரெக்டா பதில் சொல்றேன். 2 பேருக்கு 1000 ரூபாய் அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸ் நான் வந்து சென்ட் பண்ணி வைப்பேன். அண்ட் ரீசெண்டா நம்ம போட்ட எல்லா வீடியோஸோட கிவ் அவே வின்னர்ஸும் ஆல்ரெடி சூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் நான் வந்து வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதுவும் மறந்துடாம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் 2 பேரோட ஷேர் பண்ணுங்க. கிவ் அவே வின்னர்ஸ் சூஸ் பண்றப்ப கண்டிப்பா நான் வந்து கேட்பேன். அண்ட் அதுவும் இந்த போனை பத்தி வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். டெக் சட்டியாருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.